தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மெரினா கடற்கரையில் இருக்கும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 2017-18 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக களத்திலிருந்து நமது செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முகிலன், 2017-18 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடன் முக்கிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? வேதவழி 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சரியாக 10:30 மணி அளவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் பெஞ்சமின் ஆகியோர் தற்போது வருகை தந்திருக்கின்றனர். இதற்கு முன்னால் நிதி அமைச்சர் வருவதை பார்த்தோம். நிதி அமைச்சர் வந்திருந்தார். அவர் செய்தியாளர்கள் சந்தித்த போது பட்ஜெட்டில் சமூகம், பொருளாதாரம் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் ஜெயலலிதாவின் கனவு திட்டங்கள் அனைத்துமே நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தற்போது முதல்வர் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். வேதவழி, இப்ப தற்போது அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நம்மால் நேரடியில பார்த்துட்டு இருக்கோம். இவர் அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா முகிலன்? வேதவழி, தற்போது முதல்வர் அஞ்சலி செலுத்தி முடித்து விட்டார். தற்போது செய்தியாளரை சந்திப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கலாம். வேதவழி செய்தியாளர்களை முதல்வர் சந்திக்கவில்லை. தற்போது நேராக சட்டமன்றம் செல்கிறார். அதைத் தொடர்ந்து அங்கு நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படும். வேதவழி.